வெரி குட். இயேசு சிலுவையிலே மரித்த நாள். எதற்காக மரித்தார்? நமக்காக மரித்தார். வெரி குட். நம்ம எல்லாரும் இந்த இடத்துல அதை கேட்க தான் நம்ம அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று புனித வெள்ளி என்று சொல்லப்படுகிற பெரிய வெள்ளி, நல்ல வெள்ளி, குட் ஃப்ரைடே. இயேசு சிலுவையிலே நமக்காக மரித்தார், மீண்டும் உயிரோடு எழுந்தார். அவர் சிலுவையிலே எத்தனை வார்த்தைகளை பேசினார்? எத்தனை வார்த்தைகளை கேட்டீர்கள்? முதலாம் வார்த்தை, இரண்டாம் வார்த்தை, மூன்றாம் வார்த்தை, நான்காம் வார்த்தை, ஐந்தாம் வார்த்தை, ஆறாம் வார்த்தை, ஏழாம் வார்த்தை. வெரி குட். ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களை பார்க்கும்போது, இல்லையா? பெரிய பெரிய சர்ச்சில் கூட இப்படி பதில் வர்றது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்க. இதுதான் கடவுள் உங்களையும் என்னையும் இந்த இடத்துல முன்குறித்து வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்க யாரை போல வேதாகமத்திலே நல்ல பங்கை தெரிந்து கொண்டது யார்? நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாதை போல இந்த குட் ஃப்ரைடே நாள்ல 7 வார்த்தைகளை தியானிக்க அவளோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த 7ஆம் வார்த்தையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை தான் இந்த வேளையில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். கடவுள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் ஒரு உறவு எப்பொழுதுமே உண்டு. தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பிதா இருக்கிறார், தெரியுமா? அந்த பிதா தான் ஆண்டவராகிய இயேசுவை இந்த உலகத்துல அனுப்பினார். அவர் வாக்குத்தத்தத்தின்படி குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். இயேசுவும் அதை ஒரு நாளும் மறந்து போவதே இல்லை. யார்தான் இயேசு இந்த உலகத்தில் அனுப்பினது? பிதா. இயேசு அநேக அற்புதங்களை செய்தாரு, அடையாளங்களை செய்தாரு. என்னென்ன அற்புதங்கள் செய்தாரு சொல்லுங்க. காடி கேட்க வச்சாரு, பூமியாருக்குள்ள பேச வச்சாரு, கப்பானியை நடக்க வச்சாரு, மறைத்து போன லாசரை கூட உயிரோட எழுப்பினார். இது எல்லாம் செஞ்ச கடவுள் நான் தான் கடவுள்னு ஒரு நாளும் சொல்லிக்கல. இதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் சொல்லிக்கல. அவர் அனுப்பின பிதா தான் அவருக்கு முக்கியமானவர் என்றதை இந்த இடத்துல அவரு வெளிப்படுத்துறாரு. யோவான் 10:14 யாராவது வாசிங்க. அவருக்கும் பிதாவுக்குள்ள உறவுகளை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 10:14 பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நானும் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நானும் என் பிதாவை. நானே நல்ல மேய்ப்பன் சொல்றாரு, ஆனாலும் நான் மட்டும் இல்ல, பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நானும் பிதாவை அறிந்திருக்கிறேன். பிதான்றதுதான் ஒரு வாயில வரும். யோவான் 14:9 நிறைய பார்க்கணும், நமக்கு டைம் இல்லை. யோவான் 14:9 அடுத்து யோவான் 4:34 யாராவது என்ன? 14:9 அதற்கு இயேசு, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருந்தோம், நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? ஆமா, இயேசு கிறிஸ்துவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா யாரை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம், கடவுளை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். கடவுள் தான் பிதா. அவருக்கு உருவம் இல்லை, அவரிடத்துல யாரையும் நெருங்க முடியாது. ஆனா இயேசு பார்த்து உருவம் உண்டு, அவர்கிட்ட நம்ம நெருங்க முடியும். அவர்கிட்ட போற ஒருத்தரையும் அவர் புறமே தள்ளுவதில்லை. அப்ப நம்ம அவரை பார்த்தோம்னா யாரு பார்த்த மாதிரி இருந்தாரு? பிதாவை பார்த்த மாதிரி இருந்தாரு. அடுத்து யோவான் 4:34 ஒருத்தர் வாசித்து பாருங்க, அது இன்னும் அருமையா இருக்கும். அவர்களை நோக்கி, நான் என் அனுப்பியுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிளியை குடிப்பது போஜனமாய் இருக்கிறது. அவர் சொல்றாரு பாருங்க, அவருக்கு சாப்பாடு எதுமா? ஒரு நாளும் அவர் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. இங்க சொல்றாரு, என்னை அனுப்பினவருடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது, அதுதான் எனக்கு சாப்பாடு என்றாரு. அப்ப அவர் எவ்வளவு கவனமா இருக்கிற பத்தியா? கடவுள் என்ன நோக்கத்துக்காக அவர் அனுப்பினார்னா, இப்படியா இந்த ஒரு நல்ல ஒரு வெள்ளிக்கிழமையில நம்முடைய பாவங்களுக்காக, மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் மரணம் அடையணும், சிலுவையில் அறையிட்டு மறுக்கணும்னு சொல்லிதான் அவர் அனுப்பினாரு. அந்த கிரியை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய போஜனமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி
சொல்றாரு. அதுதான் எனக்கு சாப்பாடு. அததான் நான் எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்பேன். நம்ம கூட ஒரு சிலர் வந்து சாப்பாடை யோசிக்கிற ஆளுங்க உண்டு. ஏன் நான் கூட தான் நான் அடுத்த வேலை என்ன எடுத்து கடவுளை சாப்பாடா வந்து இருக்கும் அப்படி அந்த மாதிரி சாப்பாடை யோசி. ஆனா அவர் பாருங்க, கடவுளுடைய கிரியை செய்யறதான் என்னுடைய போஜனமா இருக்கிறதுன்றாரு. மற்ற 11:27 சகலமும் எனக்கு பிதாவினால் அருளப்பட்டிருக்கிறது அப்படின்றாரு. பிதா எல்லாத்தையும் ஏசப்பாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. மற்ற 12:50 வாசிங்க. அதுவும் ஒரு முக்கியமான வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வர்றது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான் என்றார். ஆமா, அவர் சொல்றாரு அவங்க அம்மாவை பார்க்க வந்துடுறாங்க. இப்படிதான் ஏசப்பா ஒரு கூட்டத்துல நின்று பேசிட்டு இருக்காரு. ஒருத்தர் வந்து சொல்றாங்க, உங்க அம்மாவும் உங்க பிரதர்ஸ் உங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு. உடனே அவர் என்ன சொல்றாரு, பேசுறதுல விட்டுட்டு ஓடி போயிடல. அவர் என்ன சொல்றாருன்னா, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவங்க தான் எனக்கு தாயும் என் சகோதரனும் அப்படின்றாரு. மேபி அந்த இடத்துல அவர் யார சொல்லியிருப்பாங்கன்னா, அவர் பேசுறத கேட்டுட்டு இருந்த உங்களை மாதிரி கேட்டுட்டு உட்கார்ந்து இருந்தாங்க பாரு, அவங்க சொல்லி இருந்திருப்பாரு இல்லையா. கடவுளுக்கு ஒரு பிரைஸ்லாம் சொல்லமா, பிரைஸ்லாம். ஆமா, கடவுளுக்கு சித்தத்தின்படி செய்கிறவங்க தான் எனக்கு தாயும். நம்ம என்ன பண்றோம், அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்படி உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் தாய். நம்ம ஏசப்பாக்கு தாயும் சகோதரியும் சகோதரனமா இருக்கிறோம்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுக்கு என்ன செய்யணும்னா பிதாவின் சித்தத்தின்படி செய்யணுமா. இப்படிதான் வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்படுதலா இருந்து அதை நம்ம கேட்டுட்டு இருக்கணும். இன்னும் ஒரு சில காரியங்களை குறிச்சு மட்டும் பார்க்கலாம். மத்திய 23:9 வாசிங்க. பூமியிலே ஒருவனையும் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் பிதா ஒருவரே உங்களுக்கு பிதாவா இருக்கிறார். ஆமா, பரலோகத்தில் இருக்கிறவதான் நம்ம பிதான்னு நம்ம கவனத்துல எப்ப வச்சுக்கணும்னு இருக்கிறோம். ஏன்னா ஏசப்பா அப்படிதான் பிதாவை பத்தி நினைச்சிட்டு இருந்தாரு. நம்ம இன்னைக்கு இருக்கிற நம்ம அப்பாங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கேட்டா கொடுப்பாங்க, கொடுக்காமையும் போயிடுவாங்க. இன்னைக்கு அதே கல்யாணம் வேற வீட்டுக்கு போயிட்டோம்னா இன்னும் சுத்தம் கொடுப்பாங்களான்றது நிச்சயமே இல்ல. ஆனா அதனாலதான் நம்ம ஒரே பிதா யாரு, எந்த சூழ்நிலையிலையும் கடவுளை தான் நம்ம பிதான்னு சொல்லி நினைச்சுக்கணும்னு சொல்றாரு. அவருக்கு ஒரு இடத்துல பாருங்க கோபம் வருது ஏசப்பாவுக்கு. அது வாசிச்சு பாருங்க. யோவான் 2:16 வாசிங்க. 2:16. புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீட்டா ஆக்காதீர்கள் என்றார். ஆமா, என் பிதாவின் வீடு. சர்ச்சுக்கு நம்ம சர்ச்சுக்கு போறோம்னா அதுதான் ஜெப வீடு, பிதாவுடைய வீடுன்றதுல யார் கவனமா இருக்கிறது, ஏசப்பா. நம்ம கூட சர்ச்சுக்கு போகும்போது எப்படி கவனமா இருக்கணும், யாரோட வீடு, பிதாவுடைய வீடு, இயேசுடைய வீடு, கடவுளுடைய வீடுன்றது ரொம்ப கவனமா இருக்கணும். அங்க போயிட்டு நம்ம இஷ்டம் போல பண்ணக்கூடாது. இங்க பரவாயில்ல பேசிட்டு இதுவும் ஜெப வீடு தான், புரியுதா. அந்த பயம் இருக்கணும் நமக்கு. கடவுளுடைய வீடுன்னு சொல்றது பயமா. அங்க என்ன பண்ணாங்க சர்ச்சில், புறா ஆடு மாடு அதெல்லாம் கொண்டாந்து வித்து நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை பார்த்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நொறுக்கி என் பிதாவின் வீட்டை பள்ளக்குகையாக்கினீர்களே. அவ்வளவு கோபம் வருது. நமக்கு கூட பிதாவுக்குரிய காரியங்கள்ல யாராவது தப்பு பண்ணாங்கன்னா என்ன வரணும், கோபம் வரணும். சரி, யாராவது நாள் பண்ணிட்டு போட்டோம், நம்ம அமைதியா இருக்கோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இவக்காரு உங்க பாஸ்டர் கூட, உங்க பாஸ்டர் ஐயா கூட அவங்க முன்னாடி இங்க அமைதியா உட்காந்துட்டு இருந்தாரு நிம்மதியா. நீங்க பேசுறதுனால என்ன பண்ணாரு, பின்னாடி வந்து நிக்க ஆரம்பிச்சுட்டாரு. நிக்க எவ்வளோ நேரம் நின்னாரு. இப்பதான் எல்லாரும் கம்பேர் பண்ணி அவரை உட்கார வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி பிதாவின் வீடு இதுன்னும் போது நம்ம ஆசிரியர்களெல்லாம் இருக்கணும். ஓகேவா. அப்போ எப்பவுமே அவர் வந்து பிதாவோட உண்மையோட, பிதாவை வந்து ஆவியோட உண்மையோட தொடர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு. சரி, இந்த பக்கம்னா சிலுவ மரணத்துல அவர் வந்து சிலுவ மரத்துல தொங்கிட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் சொன்னதெல்லாம் வேற. அவர் எப்படி இருந்தாரு, பிதா என்ன சொன்னாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரின் பிரியமாயிருக்கிறேன், சகலமும் பிதாவினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லி ஜாலியா ஊழிய காலங்களில் சுற்றி திரியும் போது அவர் பிதாவே பிதாவேன்னு சொன்னது உண்மை. ஆனா இந்த நேரத்துல எங்க தொங்கிட்டு இருக்காரு, அவரு சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. எப்படி, கையும் காலம் என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க, அடிக்கப்பட்டு கடாவப்பட்டு தொங்கிட்டு இருக்கிறாரு. இந்த கஷ்டத்துல கூட அவர் யாரும் மறக்கல, பிதாவை மறக்கல. ஃபர்ஸ்ட் வார்த்தையில என்ன சொன்னாரு, பிதாவை கூப்பிட்டு இவங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னாரு. நாம கூட நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கறவங்களுக்கு உடனே சண்டைக்கு ட்ரெயின் நிக்க கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. சொல்றாங்க இல்லையா,
உடனே சண்டைக்கு நிற்கிறா அப்படின்னு அவ அடிச்சுட்டு சும்மாவா விட்டுட்டு வந்த அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஆனா கடவுள் சொல்றது பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அவ்வளவுதான். நம்மளுக்கு யாருன்னா தப்பு செஞ்சாங்கன்னா பிதாவே உங்களுக்கு மன்னியும். அவங்க தெரியாம செய்யறாங்க, தெரியாம தான் செய்வாங்க. எல்லா மனுஷர்களும் நல்லவங்க தான், அந்த நேரத்துல அவங்க தெரியாம செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. அதே 4வது வார்த்தையில பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இயேசு என் கடவுளே என் கடவுளே கைவிட்டீர், ஏன் அப்படி கத்துறாரு? கை விட்டுட்டாரு, அவ்வளவுதான். ஏன்? ஏசுப்பா வந்து முழுசா பாவம் ஆயிட்டாரு. நீ பண்ண தப்பு, நீ சர்ச்சில் பேசுனது, நீ சர்ச்சில் கிள்ளனது, நான் வந்து கீழ்ப்படியாம போனது, அந்த மாதிரி நம்ம பண்ண ஒவ்வொரு தப்பும் அவர் ஏற்றுக்கிட்டு பாவமானதுனால பிதா பார்க்காமையே போயிட்டாரு. அப்போ கத்துறாரு என் கடவுளே ஏழுனை கைவிட்டேன்னு. ஆனாலும் உடனே இவர் மறந்துட்டாருன்னு நினைச்சீங்களா? இல்ல, கடைசி வாரத்துல அவர் என்ன சொல்றாரு? பிதாவே, மறிக்கிற நேரத்துல பிதாவே நம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். அந்த நேரத்திலையும் அவர் வந்து பிதாவை மறக்கல. அவர் பாவமானதுனால பாவத்தை பாராத சுத்த கண்ணனாகிய கடவுள் ஒரு நிமிடம் அவரை விட்டு மறந்து போனார், கைவிட்டுட்டு போனார். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அனுப்பினது பிதாதான் சொல்லி பிதாவுக்காக தான் வந்தாரு, பிதாவுக்காக தான் கஷ்டத்தை, நம்மளுடைய பாவங்களுக்காக அவருக்கு கீழ்ப்படிந்து கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டவர். பிதாவே ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு முடிக்கும் போதும் பிதாவையில தான் முடிக்கிறாரு. நாமளும் என்ன கத்துக்கணும்? எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் தான் போதும், போலாம் கடவுளாவது ஒன்னாவது. கடவுள் என்ன இருக்கிறாரு? கடவுள் கண்ண மூடின்னு இருக்கிறாரு, கடவுள் பார்க்கல இப்பெல்லாம் சொல்றாங்க. இல்லவே இல்லை. எத்தனை கஷ்டத்துல இருந்தாலும் நம்ம கடவுளை பற்றி பிடிச்சு கொண்டிருக்கும் போது நம்ம எல்லாருக்காக தன்னுடைய குமாரனையே மறைக்க கொடுத்தாரு கடவுள். யாருக்கு? நமக்கு, இந்த குட்டி பசங்களுக்கு, இந்த ஆயங்களுக்கு, எனக்கு, என் குடும்பத்துக்கு, எங்க அத்தைக்கு, இந்த பாஸ்டர்களுக்கு, இந்த பிரதர்ஸ்க்கு, உங்க பாஸ்டருக்கு, எல்லாருக்காகவும் சேர்த்து தன்னுடைய குமாரனே சிலுவையில கொடுத்துட்டாரு இல்லையா? அப்ப நமக்கு எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ கடவுள் நமக்கு கொடுக்கும் போது நாமளும் எப்பவும் பிதாவை பற்றி பிடிச்சு கொள்ளணும். நம்முடைய ஜெபம் பிதாவோட கூட இருக்கணும். அப்புறம் நம்ம எப்பவும் பிதாவோட கூட வாழற பிள்ளைகளா இருக்கணும். நம்முடைய எய்ம் என்னவா இருக்கணும்? பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அதற்கு நம்முடைய நல்ல சுபாவங்களை காத்துக்கொள்ளணும். இயேசுவை போல பாடுபட்டா கூட பிதாவில இருந்து நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். இனிமே எல்லாரும் ஜெபம் பண்ணணும். நானும், என் சபையும், என் குடும்பமும், என் ஃப்ரெண்ட்ஸும், பக்கத்து வீட்டுக்காரர், அக்கத்து வீட்டுக்காரர், இந்த ஊரு உலகம் முழுவதும் எந்த பாவமும் செய்யாம ஏசப்பா நீங்க 2வது வருகையில வரும்போது நாங்க பரலோக ராஜ்யத்துல பங்கு பெறணும். அதுக்கு நாங்க ஏழைங்களுக்கு உதவணும், பசியா இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், நல்லவங்களா இருக்கணும், வீடு கொடுக்கணும், அதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஓகேவா? நான் கடைசியா ஒரு பாட்டை மட்டும் உங்களுக்கு பாடி நான் முடிக்கிறேன். ஒரு ஆயா பாடியிருக்காங்க பாரு, அந்த பாடுகள்ல ஏசப்பாவுக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. பரலோக ராஜ்யத்துக்கு வந்து இப்படி ஏசப்பா சிலையில தொங்கிட்டு இருக்கும்போது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம நினைக்க கூடாது இல்லையா? அவர் காயங்களை துடைக்கணும், அவர் கண்ணீரை துடைக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த பாட்டை மட்டும் பாடி நான் உங்களுக்கு முடிக்கிறேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையிலோரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையிலோரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாக சேர்த்தால் போதும், நித்தியமாக அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாக நீயாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாக கரைதிரையற்ற பரிசுத்தரோடு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு
சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன். பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன். பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்டு முதுகை பார்த்தேன். வாரினால் அடிபட்டு முதுகை பார்த்தேன். ஒவ்வொரு காயங்களால் மொத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களால் மொத்தம் செய்வேன். இளையசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிழ்வாயில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஓகேவா? ஆமென். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போய் அவர் பாடுபட்ட இயேசுவை நாம சந்தோஷப்படுத்துவோம். ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவே, பாடுகளின் தாசனே, தேவனே, நீ உலகத்திலே மறைத்து 7 வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்ட காரியங்களை இந்த நல்ல வெள்ளிக்கிழமையில கர்த்தாவே, நீ தெரிந்து கொண்ட மக்களாகிய உங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே வந்து பகிர்ந்து கொண்ட ஒவ்வொரு தாசர்களை ஸ்தோத்திரிக்கும். தேவனே, இதை ஆயத்தப்படுத்த இந்த கிராமத்தை கர்த்தாவே, இந்த கிராமத்தின் மக்களை, கூடியிருக்கிற மக்களை கர்த்தாவே, நீ அவர் கையிலே ஒப்புவித்திருக்கிற எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய இப்பதான் சம்பவக்காக சொல்லிக்கிறோம். அப்பா, யார் எனக்காய் போவான், யார் எனக்காய் செய்வான் என்று சொன்ன போது, இதோ கர்த்தாவே என்னை அனுப்பும் என்று சொல்லி துறையேறி கிராமத்தில் இருந்து தேவனே இந்த மதவஞ்சேரி கிராமத்திற்கு ஓடி வந்து இப்படிப்பட்ட பிள்ளைகளை கூட்டி சேர்த்து அநேக ஊழியர்களை கொண்டு வந்து நம்முடைய கிராமத்தை பறைசாற்றும் பொழுது இதனுடைய பலன் கர்த்தாவே பரலோகத்திலே மிகுதியாய் இருக்கணுமே. கர்த்தாவே, வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் கர்த்தாவே உமக்கு சித்தமான பரலோகத்திலே உண்மை சந்திக்கத்தக்கதாக 2ஆம் வரையில் இடம் பிடிக்கத்தக்கதாக எங்களை ஆசீர்வதிக்கும். உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும். இந்த கிராமத்தை ஆசிரியத்தை காத்துக் கொள்ளுங்க. இவர்களுடைய வளர்ச்சிக்கும் பிள்ளைகளையும் தகுப்பனை என் தேவன் ஆசீர்வதித்து அவருடைய கையின் பிரயாசங்களை 1க்கு 30 60 100 கொடுத்து ஆசீர்வதிங்க. காத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் சொல்லிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். வாய்ப்பளித்த பாப்பாக்கும் குடிக்க ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுகிறேன்.